Now we will see the aspects on electrochemistry. So electrochemistry na it deals with the two forms of energy, namely electricity and chemical energy. So there are different forms of energy, light energy, heat energy, chemical energy. இது எல்லா ஃபார்ம்லயும் வந்து எலக்ட்ரிசிட்டி தான் மோஸ்ட் ரிலையபிள் ஃபார்ம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்டோரேஜ், டிரான்ஸ்மிஷன், டிஸ்ட்ரிபியூஷன் இதெல்லாம் எலக்ட்ரிசிட்டிக்கு ஈஸியா இருக்கும். எல்லாம் எந்த அப்ளையன்ஸும் எலக்ட்ரிக் எனர்ஜியை இன்புட்டா வச்சுக்கும். லைட்னா எலக்ட்ரிக் எனர்ஜி இன்புட், லைட் எனர்ஜி அவுட்புட். ஃபேன்னா எலக்ட்ரிக் எனர்ஜி இன்புட், கைனடிக் எனர்ஜி அவுட்புட். ஹீட்டர், அயன் பாக்ஸ் எல்லாம் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இன்புட், ஹீட் எனர்ஜி அவுட்புட். ஸோ அவுட்புட் எனர்ஜியை வேற வச்சுன்னு இன்புட் எனர்ஜியை எலக்ட்ரிசிட்டியா ஸ்டோர் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாத்துக்கும் சௌகரியமா இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து கெமிஸ்ட்ரியில இருக்கிறதுனால we will deal with the two forms of energy, namely electricity and chemical energy. So electrochemistry is the branch of subject dealing with the interconversion between electrical and chemical forms of energy. அப்படின்னா என்ன அர்த்தம்? எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கொடுத்து கெமிக்கல் ரியாக்ஷனை கேரி அவுட் பண்ணலாம், இல்லாட்டினா கெமிக்கல் ரியாக்ஷனை யூஸ் பண்ணி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஜெனரேட் பண்ணலாம். ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்கும். ஸோ generation of a conversion of chemical energy into electrical energy or using electric energy for the chemical reactions to be carried out. அதுக்கு நம்ம எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி படிக்கிறோம். இப்போ எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட் ஒரு எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி ஒரு மெட்டீரியல் ஸ்டடி பண்ணணும்னாலே இட் ஷுட் வெதர் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி இல்லையாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். எலக்ட்ரிக்கல் கண்டக்ஷன்ங்கிறது இம்பார்ட்டன்ட். conduction, electrical conduction na electricity conduction, charge flow, it should admit charge flow through it. And the system is conductor. So materials are based on electrical conduction. Materials are divided into three types: conductors, semiconductors and insulators. Mono type of material: conductors, semiconductors and insulators. இதுக்கு மேல சூப்பர் கண்டக்டர்ஸ்ங்கிறது அட்வான்ஸ்டு ஃபீல்டு, அது வந்து பர்டிகுலர் கேஸ் ஆஃப் கண்டக்டர் தான். ஸோ பேஸ்ட் ஆன் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி மெட்டீரியல்ஸ் ஆர் டிவைடட் இன்டு த்ரீ டைப்ஸ்: கண்டக்டர்ஸ், செமிகண்டக்டர்ஸ், இன்சுலேட்டர்ஸ். கண்டக்டர்ஸ் சொன்னா which allow electricity to pass through them. Common examples of conductors: metallic wires, copper wire, aluminum wireலாம் வீடுகளுக்கு எல்லா இடத்துலையும் யூஸ் பண்றோம். ஸோ metals are good conductors of electricity. Semiconductors na they do not possess electrical conductivity under normal conditions. They can be made conducting by either mixing with impurities or heating. அந்த மாதிரி டைப்புக்கு. So which possess conduction property in a half way. Full electrical conduction இருக்காது, பாதி இருக்கும். அதனால அதுக்கு பேரு semiconductors. Insulators na அதை ஹீட் பண்ணாலும் சரி, டோப் பண்ணாலும் இம்பியூரிட்டியோட மிக்ஸ் பண்ண. So doping na mixing with impurities னு அர்த்தம். Doping is the phenomenon of mixing with the impurities. Impurities ஆல மிக்ஸ் பண்ணாலும் சரி, ஹீட் பண்ணாலும் சரி, எது பண்ணாலும் அது கண்டக்டே பண்ணாது. இப்ப ரப்பர், பிளாஸ்டிக் இதெல்லாம் வந்து இன்சுலேட்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. அதனாலதான் ரப்பர் க்ளவுஸ் யூஸ் பண்றாங்க. எலக்ட்ரிக்கல் பீப்புள் வந்து க்ளவுஸ், இட் வில் நாட் கண்டக்ட் electricity. So அதுவும் சில ஆஸ்பெக்ட்ல வேணும். So insulators are the materials which do not conduct electricity under any condition. அப்புறம் இப்ப semiconductors example germanium, silicon. So conductors example most of the metals: copper, silver, aluminum wires are commonly used for this purpose, domestic as well as industrial electrification. Semiconductors silicon, germanium. Silicon components solid state device la use ஆகும். germanium semiconductor தான். So they lack desirable electrical conductivity. electrical conductivity ஃபுல்லா இருக்காது. அதை வந்து ஒன்னு impurity டோப் பண்ணணும், இல்லாட்டினா ஹீட் பண்ணணும். அது என்னங்கிறத. ஸோ இப்போ கண்டக்டர்ஸ்ல டிவிஷன். ஸோ கண்டக்டர்னு சொன்னா how does it conduct electricity அதை பொறுத்து. which is responsible for electrical conduction. இப்ப sodium chloride அப்படின்னு எடுத்துக்கோம். sodium chloride is a conductor or not அப்படின்னு கேட்டா, sodium chloride will conduct electricity in liquid state. solid stateல இருக்காது. ஆனா solid stateல
அது சோடியம் அயானும் குளோரைடு அயானுமா தான் இருக்கும். ஸோ எலக்ட்ரிக்கல் கண்டக்ஷனுக்கு என்ன வேணும்னா ஃபர்ஸ்ட் ரிக்வயர்மெண்ட் சார்ஜ் கேரியர்ஸ் வேணும். சார்ஜை எடுத்துட்டு போறதுக்கு மெட்டீரியல் வேணும். ஸோ சார்ஜ் கேரியர்ஸ் ஒரு இதுல இருந்தா தான் அது கண்டக்டர்ஸா இருக்கும். ஸோ கண்டக்டர்ஸ் ஆர் broadly divided into two types, electronic conductors and electrolytic conductors. கண்டக்டர்ஸ்ல ஒவ்வொன்றுக்கும் சப்டிவிஷன் பார்ப்போம். ஸோ கண்டக்டர்ஸ்ல முதல்ல மெட்டீரியல்ஸை மூணா பிரிச்சோம், கண்டக்டர்ஸ், செமிகண்டக்டர்ஸ், இன்சுலேட்டர்ஸ். இப்ப கண்டக்டர்ஸ் ரெண்டு டைப், எலக்ட்ரானிக் கண்டக்டர்ஸ் அண்ட் எலக்ட்ரோலிட்டிக் கண்டக்டர்ஸ். ஸோ அல்லது conduction phenomenon is of two types, electronic conduction, electrolytic conduction. So electronic conduction ரெண்டு, ஒரு மெட்டீரியல் கண்டக்டரா இருக்கணும்னாலே மெயின் கண்டிஷன் வந்து சார்ஜ் கேரியர் இருக்கும். only if it has some charge carriers it will conduct electricity. So this electronic conduction is also called metallic conduction. Electronic conduction is also called metallic conduction. So ஒரு மெட்டீரியல் வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்றதுக்கு என்ன கண்டிஷன்னா பிரசன்ஸ் ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ். பிரசன்ஸ் ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ், அதுல சார்ஜ் கேரியர் இருக்கணும். ஸோ இன் தி கேஸ் ஆஃப் மெட்டல்ஸ் சார்ஜ் கேரியர்ஸ் ஆர் கால்ட் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். சார்ஜ் கேரியர்ஸ் ஆர் கால்ட் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். whereas in the electrolytic conductors ions are the charge carriers. Ions are the charge carriers. இப்ப இங்க ஒரு வார்த்தை சொல்லிருக்கோம், ஃப்ரீ எலக்ட்ரான், எலக்ட்ரான்ஸ் சொல்லாம ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் சொல்றோம். எலக்ட்ரான்ஸ் எல்லா இடத்துலயும் இருக்கு. ரப்பர்ல கூட ரப்பர் இஸ் மேட் அப் ஆஃப் ஐசோப்ரீன், ஐசோப்ரீன் பாலிஐசோப்ரீன், பாலிஐசோப்ரீன் இஸ் மேட் அப் ஆஃப் கார்பன், கார்பன் கண்டைன்ஸ் எலக்ட்ரான்ஸ். எல்லாத்துலயுமே எலக்ட்ரான் இருக்கு, ஆனா ரப்பர் கண்டக்ட் பண்ணல. அப்படின்னு என்ன அர்த்தம்? எந்த எலக்ட்ரானுமே கண்டக்டிவிட்டிக்கு தேவையான அளவுக்கு மூவ்மெண்ட் கிடையாது, பிக்ஸ். ஸோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்னா விச் கேன் பி மொபைல், ரீசனபிள் மூவ்மெண்ட் இருந்தா தான் அது முடியும். ஸோ ஃப்ரீ எலக்ட்ரான் இப்ப காப்பர் கண்டக்டர்ஸ் யூஸ் பண்றோம்னா ஒவ்வொரு காப்பர் ஆட்டத்துல இருந்தும் அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் ஜெனரேட் ஆகும். காப்பருக்கு அட்டாமிக் நம்பர் 63 அல்லது 31 அப்படின்னு வச்சிருந்தோம்னா அது எத்தனை அட்டாமிக் நம்பர் அப்படின்னு சொன்னோம்னா காப்பர், சில்வர், கோல்டு எதா இருந்தாலும் சரி, அட்டாமிக் நம்பர் இஸ் நத்திங் பட் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு, ஆனா எத்தனை எலக்ட்ரான் ஃப்ரீயா இருக்கு, மொபைலா இருக்குங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஆர் தி சார்ஜ் கேரியர்ஸ் இன் மெட்டல்ஸ். அதனால அந்த கண்டக்ஷனுக்கு பேரு மெட்டாலிக் கண்டக்ஷன். ஃப்ரீ எலக்ட்ரான் சார்ஜ் கேரியரா இருக்கனால எலக்ட்ரானிக் கண்டக்ஷன் பேரு. அயான்ஸ்னா அயான்ஸ் ஆர் நத்திங் பட் சார்ஜ் ஸ்பீஷிஸ். Ions are nothing but charged species. These are of two types, cations and anions. Cations na positively charged, carbon கிடையாது, cations. So cations and anions. Cations na positively charged ions, anions na negatively charged ions. They will, so these carry the charge. They are positively charged, negatively charged. So they carry the positive charge or negative charge. So here ions are the charge carriers. Major difference வந்து electronic conductionக்கும் electrolytic conductionக்கும் charge carrier. Now we will list the differences between electronic conduction or metallic conduction and electrolytic conduction. Electronic conductionக்கும் electrolytic conductionக்கும் என்னென்ன முக்கியமான difference அப்படிங்கறத பார்ப்போம். முதல் இது எக்ஸாம்பிள். இங்க வந்து metals and alloys are the conductors. Electronic conduction க்கு example வந்து metal, alloy, any alloy, brass wire, copper wire. Copper wire na metal, brass wire na alloy wire. So metals and alloys are used as in the electronic conduction. Whereas ionic solids, sodium chloride, potassium fluoride, இதெல்லாம் வந்து electrolytic conductors. அடுத்தது ஏற்கனவே சொன்ன மாதிரி metallic conductorsல free electrons are the charge carriers. Metallic conduction la free electrons are the charge carriers. இங்க வந்து ions are the charge carriers. So இங்க அடுத்த important difference என்னன்னா electronic conduction la no chemical change. No chemical change due to the electrical conductivity. இங்க chemical change நடக்கும். அப்படின்னா என்னன்னு பாப்போம்.
சின்ன இதை பார்த்துட்டு அடுத்த டிஃபரன்ஸை பார்ப்போம். இப்போ கரண்ட்டை ரெண்டு இதில் பாஸ் பண்ணுறோம். கரண்ட்டை வந்து முதல்ல ஒரு கிராஃபைட் ராட்ல பாஸ் பண்ணுறோம். கிராஃபைட் இஸ் மேட் ஆஃப் கார்பன். இதில் வந்து ஒரு ஹை அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டை பாஸ் பண்ணுறோம். இன்னொரு இதில் இன்னொரு ரெண்டு கிராஃபைட் ராட் கூட வச்சுக்கலாம். ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரோட், நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரோட், ஒரு ரியோஸ்டேட் மூலமா நம்ம வந்து கரண்ட் பாஸ் பண்ணலாம். இன்னொன்று என்ன பண்றோம், ராட் எடுத்துக்கிறதுக்கு பதிலாக சொல்யூஷன் எடுத்துக்கிறோம். சோடியம் குளோரைட் சொல்யூஷன், காமன் சால்ட் சொல்யூஷன். ஒரு மெட்டல் பிளாட்டினம், ஏதாவது பிளாட்டினத்தை வைக்கிறோம். பிளாட்டினமே பாசிட்டிவா இருக்கும், பிளாட்டினமே நெகட்டிவா இருக்கும். ஏன்னா பிளாட்டினம் வில் நாட் ரியாக்ட். அதனால ரெண்டு எலக்ட்ரோடு, ஒரு எலக்ட்ரோடு பிளாட்டினத்தை பாசிட்டிவாகவும் ஒன்று நெகட்டிவ் வச்சுட்டு கனெக்ஷன் கொடுத்துரும். பாசிட்டிவ் நெகட்டிவ்ல இது ரியோஸ்டேட் வழியா கனெக்ஷன் கொடுத்துரும். இப்படி இப்ப ரெண்டுலயுமே அரேஞ்ச்மெண்ட் சேம் தான். இங்க சாலிட், ரெண்டு கிராஃபைட் ராட், கிராஃபைட் ராடுங்கிறது பென்சில் மாதிரி, ரெண்டு கிராஃபைட் ராட ரெண்டு எலக்ட்ரோடா கொடுத்து கரண்ட் பாஸ் பண்றோம். இங்க கிராஃபைட் ராடுக்கு பதிலாக பிளாட்டினம், பிளாட்டினத்தை கொண்டு போய் சொல்யூஷனுக்குள்ள, சோடியம் குளோரைட் சொல்யூஷனுக்குள்ள வச்சிருக்கோம். ஆஸ் டைம் ப்ரொசீட், கரண்ட் பாஸ் ஆக ஆக கிராஃபைட் ஒன்றும் ஆகவே ஆகாது. கார்பன் கரண்ட் நிப்பாட்டிட்டாலும் கார்பன் கார்பனாத்தான் இருக்கும், ஒன்றும் ஆகாது. ஆனா இங்க டயம் ஆக ஆக என்ன ஆகும்னு சொன்னா, இங்க சொல்யூஷன் உள்ள NaCl இருக்காது, மாறி போயிடும். இப்ப NaClங்கிறது அயானிக் காம்பவுண்ட்னு படிச்சிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம், Na பிளஸ் ஆகும், Cl மைனஸ் ஆகும், ஸ்பிளிட் ஆகும். Na பிளஸ்ங்கிறது கேட்டையான். Na பிளஸ் கேட்டையான் என்ன பண்ணும்னா கேத்தோட நோக்கி போயிடும், மூவ்ஸ் டுவர்ட்ஸ் கேத்தோட். கேத்தோட்னா நெகட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரோன். கேத்தோடுங்கிறது நெகட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரான். அப்படின்னா அதுல எலக்ட்ரான்ஸ் நிறைய இருக்கும். அங்க போய் Na பிளஸும் அந்த எலக்ட்ரானும் சேர்ந்து சோடியமா மாறிடும். சோடியமா மாறி, ஆனா இதை தண்ணியில கரைச்சி வச்சிருக்கோம். இந்த சோடியம் சும்மா இருக்காது, சோடியம் தண்ணியோட ரியாக்ட் ஆகி சோடியம் ஹைட்ராக்சைடா மாறிடும். சோடியம் ஹைட்ராக்சைடா மாறி ஹைட்ரஜன் எவால்வ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ சோடியமும் சோடியம் ஹைட்ராக்சைடும் தண்ணியோட சேர்ந்து இதாயிடும், ஆஃப் H2, NaOH பிளஸ் ஆஃப் H2. ஸோ இப்ப கரண்ட் பாஸ் ஆகிறதுனால என்ன ஆச்சுன்னா, முதல்ல சோடியம் குளோரைட் கண்டென்டா இருந்தது, இப்ப தண்ணி எலக்ட்ரோலைட் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடா மாறிடுச்சு, கரண்ட் பாஸ் ஆகும். இது குளோரின் என்னாச்சு, குளோரின் இஸ் தி குளோரைட் இஸ் தி ஆனோட். ஸோ ஆனையான் அப்படின்னா அது ஆனோட நோக்கி போகும். ஆனோட நோக்கி போயிட்டு ஒரு எலக்ட்ரானை கொடுத்துட்டு அட்டாமிக் குளோரினா மாறிடும். ரெண்டு அட்டாமிக் குளோரின் சேர்ந்து மாலிகுலர் குளோரினா மாறி கேஸ் எவால்வ் ஆயிடும். ஸோ ஆனோட்ல குளோரின் கேஸ் எவல்யூஷன் இருக்கும், கேத்தோட்ல ஹைட்ரஜன் கேஸ் எவல்யூஷன் இருக்கும். ரெண்டு எலக்ட்ரோட்லயுமே ரெண்டு கேஸ் எவால்வ் ஆயிடும். சோடியம் குளோரைடு எடுத்து சோடியம் குளோரைடு தண்ணிக்குள்ள போட்டு வச்சு அதுல கரண்ட் பாஸ் பண்ணோம்னா, கரண்ட் பாஸ் பண்ண முடிச்ச பிறகு அது சோடியம் குளோரைடா இருக்காது, தண்ணிக்குள்ள இருக்கிறது சோடியம் ஹைட்ராக்சைடா மாறிடும். குளோரைடு கண்டென்ட் காணாம போயிடும், ஏன்னா குளோரின் பூரா கேஸா எவால்வ் ஆயிடுச்சு, வாட்டரும் கொஞ்சம் ஹைட்ரஜனா எவால்வ் ஆயிடுச்சு. ஸோ தட் இஸ் மீன்ஸ் பை கெமிக்கல் சேஞ்ச். இந்த இதுக்கு இங்க வந்து கார்பன் கிராஃபைட் வழியா கரண்ட் பாஸ் பண்ணும்போது கார்பன் கார்பன் டை ஆக்சைடாவோ மீத்தேனாவோ எதுவும் மாறல, அப்படியே தான் இருக்கு கார்பன். ஸோ நோ கெமிக்கல் சேஞ்ச் associated in the electronic or metallic conduction. So electrolytic conduction is associated with chemical changes. Chemical changes na எது வழியா என்ன கரண்ட் பாஸ் பண்றோமோ அது மாறிடும். ஸோ இங்க வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மட்டும்தான் டிரான்ஸ்பர் ஆகும், ஆனா இங்க மாஸே டிரான்ஸ்பர்டு. மாஸ் டிரான்ஸ்பர் ஆகுதுன்னா என்ன அர்த்தம், குளோரைடே காணாம போயிடுது. இங்க கார்பன் காணாம போறது இல்ல, கார்பன் காணாம போறது இல்ல, ஆனா சோடியம் குளோரைடுல குளோரின் காணாம போயிடுது. So there is a transfer of mass in the case of electrolytic conduction, only transfer of energy, no transfer of mass in the case of electronic conduction. So இப்ப இந்த 4 பாயிண்ட் பார்த்தோம். இதுல வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் சார்ஜ் கேரியர்ஸ் பார்த்தோம், இங்க அயான்ஸ் சார்ஜ் கேரியர்ஸ் பார்த்தோம். அயான்ஸ்னா பாசிட்டிவ்லி சார்ஜ் அயான்ஸ் இருக்கு, நெகட்டிவ்லி சார்ஜ் அயான்ஸ் இருக்கு. இங்க ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து நெகட்டிவ் சார்ஜ், அதோட கவுண்டர் பார்ட் பாசிட்டிவ் சார்ஜுக்கு பேர் ஹோல்ஸ்னு பேர். ஸோ இங்க ஹோல்ஸ் ஆர் பாசிட்டிவ்லி சார்ஜ். ஸோ ஒரு பழைய ஆட்டம் மாடல் பிரகாரம் ஒரு எலக்ட்ரான் இஸ் எம்பெடட் இன் தி கிளவுட் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ். அதுல வந்து நம்ம எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டோம்னா அந்த இடத்துல ஹோல் வரும், அதனால ஹோல் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு எலக்ட்ரானிக் தியரியில சொல்றோம். ஸோ ஹோல்ஸ் வில் மூவ் ஆப்போசிட்ல எப்போதுமே
charges will move towards the oppositely charged electrodes. Positive ions will move towards the negative electrode. Negative ions will move towards the positive electrode. அதே மாதிரி இங்க holes will move towards negative electrodes. Electrons will move towards positive electrodes. ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு opposite movement. இங்க opposite movement between holes and electrons. இங்க opposite movement between cations and anions. அடுத்து electrolytic conductivity வந்து generally decreases with increase in temperature. Decreases with increase. ஏன்னா high temperatureல thermal vibration இருக்கும். அந்த thermal vibration வந்து charge movement hinder பண்ணும். So hinder பண்ணும். Hinder பண்றதுனால charge flow இருந்தா தான் current சொன்னாலே charge flow. Flow of charges is called current. Charge ஒரு இடத்துல நின்னுட்டே இருந்ததுன்னா அதுக்கு பேர் கரண்ட்னு கிடையாது. கரண்ட் தமிழ்ல அது சொல்லும்போது மின் ஓட்டம் அப்படிதான் சொல்றோம். கரண்ட தமிழ்ல சொல்லும்போது மின் ஓட்டம், ஓட்டம் ஓட்டம். மின்னுனா எலக்ட்ரிசிட்டி, ஓட்டம்னா கரண்ட். எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் த தமிழ். ஸோ சார்ஜ் வந்து மூவ் ஆயிட்டு இருந்தாதான் அது கரண்ட் கான்ஸ்டியூட்ஸ் தி எலக்ட்ரிக் கரண்ட். சார்ஜ் ஒரே இடத்துல இருந்ததுன்னா கரண்ட் கிடையாது. இப்போ சோடியம் குளோரைடு வில் நாட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி இன் த சாலிட் ஸ்டேட். ஆனா சாலிட் ஸ்டேட்ல சோடியம் அயானாவும் குளோரைடு அயானாவும் தான் இருக்கு. ஆனா சோடியம் அயானும் குளோரைடு அயானும் மூவ் ஆகாது சாலிட் ஸ்டேட்ல. தண்ணியில போட்டு கரைச்சாலோ ஹீட் பண்ணாலதான் சோடியம் அயானும் குளோரைடு அயானும் மூவ் ஆகும். மூவ் ஆனாதான் எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டி இருக்கும். அதனால it decreases with increase in temperature because of the thermal vibrations which hinders. ஆனா இங்க conductivity increases with the temperature because mobility ions are fastly moving at high temperature. நம்ம வந்து வாட்டர் தண்ணி பாத்திரத்தை ஹீட் பண்ணி இருந்தோம்னா தளத்தளன்னு கொதிக்கும், வேகமா வாட்டர் பார்ட்டிகிள் மூவ் ஆகும். அதே மாதிரி இந்த பார்ட்டிகல்ஸ் எலக்ட்ரோலைட் பார்ட்டிகல்ஸ் அயானிக் பார்ட்டிகல்ஸ் மூவ் வித் ஹையர் ஸ்பீட்ஸ் அட் ஹை டெம்பரேச்சர். மூவ்மெண்ட் தான் நமக்கு வேணும். மூவ்மெண்ட் நிறைய இருக்க டெம்பரேச்சர் இது கண்டக்டிவிட்டியும் நிறைய இருக்கும். ஸோ கண்டக்டிவிட்டி டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் ஃபார் எலக்ட்ரானிக் கண்டக்ஷன் பிகாஸ் ஆஃப் தி thermal vibrations experienced at a high temperature. Conductivity of electrolytic conductors increases with increased temperature because of the increased mobility of the ions. So these are the important points to be noted with respect to electronic conductors or metallic conductors and electrolytic conductors. And now we will see the so far we have seen the classification of materials called conductors. Conductors are the metallic conductors, electrolytic conductors nu paathom. Adutha type of materials are called semiconductors. Semiconductors na which lack desirable electrical conductivity. Adula vandu semiconductors are of two types: intrinsic semiconductors, extrinsic semiconductors. Intrinsic semiconductors, extrinsic semiconductors. So intrinsic semiconductors silicon, germanium. எப்போதுமே fourth group element carbon, silicon, germanium, tin, lead. So இந்த இதுல வந்து கார்பன் வந்து கண்டக்டர், சிலிக்கானும் ஜெர்மானியமும் semiconductor. So semiconductors are of two types: intrinsic semiconductors, extrinsic semiconductors. Intrinsic semiconductor na conductivity can be improved by the effect of heat. Extrinsic semiconductors conductivity can be improved by the effect of impurities. So impurities mix பண்ற phenomenon க்கு பேரு doping னு பேரு. So if a material is doped with some other impurity and hence conductivity is improved, that conductors is called intrinsic semiconductor. If the conductivity is improved by the effect of temperature, that is conductivity increases, conductivity decreases with increase in temperature for conductors, but here conductivity of semiconducting materials can be improved with increase in conductor because of the high temperature la the electron hole pair. இது வந்து electronic conduction. இது ரெண்டுமே electronic conduction தான், electrolytic conduction கிடையாது. Semiconductors we speak of only electronic conduction. So இதுல வந்து charge carriers are either electrons or holes. Electrons and holes are oppositely charged. அந்த pair கரெக்டா இருக்கணும், excess ஆகவும் இருக்கக்கூடாது, deficit ஆகவும் இருக்கக்கூடாது. அந்த electron hole pairs are improved at high temperature, resulting in the formation of
phenomenon of enhanced electrical conductivity for semiconductors. Such semiconductors are called intrinsic semiconductors. அதாவது ஒரே ஜெர்மானியத்தை எடுத்துட்டு ஹை டெம்பரேச்சர்ல பண்றது அல்லது சிலிக்கானே எடுத்துட்டு ஹை டெம்பரேச்சர்ல பண்றது. டெம்பரேச்சர் ஆஃப் த வயரை இன்க்ரீஸ் பண்ணி you are improving the conductors. அடுத்தது extrinsic semiconductors na where the conductivity is improved by mixing with the impurities. Mixing na doping. அதுல extrinsic semiconductors are of two types, p type semiconductor, n type semiconductor. p type semiconductor and n type. Positive holes major charge carriers ஆர்னா அதுக்கு பேரு p type semiconductors. இல்லாட்டினா trivalent impurity, pentavalent impurity. இப்ப கார்பன் எடுத்துனோம்னா கார்பனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், கார்பனுக்கு அட்டாமிக் நம்பர் 6, 1s2, 2s2, 2p2 அப்படின்னு பார்த்தா ரெண்டாவதுல அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லுல 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ அதோட கார்பனோட வேலன்சி 4. மீத்தேன் எடுத்து பார்த்தோம்னா கார்பனோட வேலன்சி, மீத்தேனுக்கு ஃபார்முலா CH4, கார்பனோட வேலன்சி 4. ஸோ 4க்கு முன்னாடி உள்ள இது ட்ரைவேலண்ட்னு பேரு, 4க்கு அப்புறம் உள்ளது பென்டாவேலண்ட்னு பேரு. ஸோ பென்டாவேலண்ட் இம்பியூரிட்டி போடலாம், இல்லாட்டினா ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டி போடலாம். வேலன்சி 3 உள்ள இம்பியூரிட்டி, இல்லாட்டினா வேலன்சி 5 உள்ள இம்பியூரிட்டி. வேலன்சி 3 உள்ள இம்பியூரிட்டினா பாசிட்டிவ் சார்ஜ் நிறைய இருக்கும். ஏன்னா வேலன்சி 3னா இதோட எலக்ட்ரான் அது வாங்கிட்டுரும், அதனால அதுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் நிறைய இருக்கும். வேலன்சி 5, ஸோ ரெண்டுக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் நிறைய இருக்கும். வேலன்சி 5 உள்ளது நெகட்டிவ் சார்ஜ் நிறைய இருக்கும். நெகட்டிவ் சார்ஜ் வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜ்ங்கிறது எலக்ட்ரான்ஸ், நெகட்டிவ் சார்ஜ்ங்கிறது எலக்ட்ரான்ஸ், பாசிட்டிவ் சார்ஜ்ங்கிறது holes. So if the holes are the major charge carriers, such type of conduction is called p type semiconductor. If electrons are the major charge carriers, such type of conductors are called n type semiconductors. So p type semiconductors example boron, doping with boron. boron ஓட வேலன்சி 3, boron trifluoride அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதுல வந்து boron ஓட வேலன்சி 3. ஸோ ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டிங்கிறது எக்ஸாம்பிள் வந்து boron. n டைப் செமிகண்டக்டருக்கு ஆர்சனிக். ஸோ ஆர்சனிக் இந்த நைட்ரஜன் குரூப்ல எது வேணா வச்சுக்கலாம், ஆனா கேர்ஃபுல்லா வச்சுக்கணும். நைட்ரஜன் பாஸ்பரஸ்லாம் நாட் கண்டக்டிங். நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி, பிஸ்மத், இதுல நைட்ரஜனும் பாஸ்பரஸும் நான் மெட்டல், தே வில் நாட் கான்ட்ரிபியூட் டு கண்டக்டிவிட்டி. அதனாலதான் ஆர்சனிக் இம்பியூரிட்டி பென்டாவேலண்ட் இம்பியூரிட்டி. ஸோ ஆர்சனிக்கோட வேலன்சி இது எல்லாத்துக்குமே வேலன்சி 3 or 5, எல்லாத்துக்குமே வேலன்சி 3 or 5. ஸோ 5 வேலன்சி இங்க யூஸ் பண்றோம். லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால அதை யூஸ் பண்றோம். ஆர்சனிக் யூஸ் பண்ணோம்னா நெகட்டிவ் சார்ஜ் ஆர் எலக்ட்ரான்ஸ் ஆர் தி சார்ஜ் கேரியர்ஸ், நெகட்டிவ் சார்ஜ் ஆர் தி எலக்ட்ரான்ஸ் ஆர் தி சார்ஜ் கேரியர்ஸ். ஸோ தட் இஸ் கால்ட் n type semiconductor. போரானை வச்சு டோப் பண்ணோம்னா p type semiconductors. So extrinsic semiconductors are broadly divided into two types as p type and n type, depending upon holes, whether holes or electrons are the major charge carriers in the particular type of semiconductor.